மாறன் பிச்சை உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ராமச்சந்திரன் கிட்ட வந்து சுவாரஸ்யமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வி7 சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் வந்து அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமேட்டு இதெல்லாம் ஆட்டத்தெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம விளாண்டுட்டு இருந்தா சரி வராது. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பாட்ட கொண்டு போய் குடுப்போம் வீரா. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அப்பா முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இப்ப விஜி வந்துகிட்டு இருக்காளே. விஜி வந்தா வந்துட்டு போறா. அவள சுத்த விட்டுருவோம். இன்னொன்னு விஜய் வீட்ல இருக்கிறப்ப, இவங்கள பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம சொல்லிறலாம். நம்ம அப்பாவும் காது குடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. வள்ளியத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க சந்தர்ப்பம் இருக்கு. இதுவே விஜய் இருந்தானா பேசவே விடமாட்டா. அவன் என்னெல்லாம் ட்ராமா போடுவான்னு நமக்கே தெரியும்ல. நீ சொல்றதும் வேலிடான பாயிண்ட் தான். இத்தனை நேரம் வந்து நமக்கு எதுவும் தெரியாம இருந்துச்சு. அவ தப்புக்கு மேல தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. நிச்சயம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டிடுவோன்னு சொல்லிட்டு அருமையா யோசிச்சுட்டு அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லப்பா என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அம்மா நீங்களா வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆட்டோவை வச்சுட்டு அப்படியே மாசா வந்து கூட்டிகிட்டு வராங்க விஜயோட அம்மாவை. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து என்னடா கடையோட கணக்கு வழக்கெல்லாம் எப்படிடா போயிட்டுருக்கு. அப்பா போயிட்டுருக்கு, ஆனால் போன மாதம் அளவுக்கு இல்லை. அப்போ நான் தப்பு எங்கடா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இந்த மாதம் எதுவும் விசேஷம் எதுவும் கிடையாது, அதனால தான் இப்படியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஃபங்க்ஷன் பண்டிகைன்னு ஏதாவது இருந்தால் தானே கலகட்டும், அப்போனா ஆஃபர் ஏதாவது போட்டு ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிப்பா ட்ரை பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புதுசாக எதுவும் ஸ்டாக்லாம் வந்து எடுத்து வச்சுக்கியாங்கிற மாதிரி கேட்குறப்ப ஆட்டோவில் வாசலில் வந்து இறங்குறாங்க. நம்ம மாறணும் வீராவும் பக்கத்தில் அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. அம்மா உள்ளே வாங்க, வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் தான் அம்மான்னு சொல்லுங்கள், அது போதும் அப்படின்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு வராங்க வேக வேகமாக. விஜய் வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இல்லவே இல்லை யாருமே. சுற்றி சுற்றி தேடுறாங்க. என்னது இந்த நம்பர்லேருந்து தானே ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணால், இல்லைம்மா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலங்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இது மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே தெரியலையே, நானும் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னோன்னே, அச்சச்சோ அடியாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோ, அப்போனா அம்புட்டு வேலையும் அவங்க பார்த்த வேலையா அப்படின்னு விஜய் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக ஆட்டோ எடுத்துகிட்டு, அண்ணே சீக்கிரம் வீட்டுக்கு போங்கண்ணே, வீட்டில் என்னெல்லாம் குட்டி கலாட்டா பண்ணி வச்சுருக்காங்களோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து வச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து மாறன் வந்து கத்துறாங்க. இவ்வளோ நாளாக நல்லவன் நல்லவன்னு தலை மேலே தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குனீங்களே, அவள் பண்ணி வச்ச வேலையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. கார்த்தி பிருந்தா உங்கள் வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன்னு மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே திருப்பி இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்னு கத்துறாங்க அந்த இடத்துல. விஜய் இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கிற மாதிரி வள்ளியம்மா சொன்னேன். விஜய் வர மாதிரியே தெரில. அவள் எப்படி வருவா? இவங்க யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க? என்ன இவங்க தான் சாட்சியா? என்ன விஜய் தப்பு பண்ணாங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா? விஜய் யாருமே இல்லாதவங்க தானே சொன்னாங்க, ஆனால் இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவங்க தான் விஜயோட அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னது இவங்க முக்காடு போட்டுட்ருக்காங்க, நம்மளை எல்லாரையும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜயோட அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் உண்மையிலேயே விஜயோட அம்மாவா? சொல்லு தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க எதுவுமே வாய் திறக்காம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற தான் முடியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கண்ணே. வீரா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவங்க சொல்கிற மாதிரி தெரில, நானே சொல்கிறேன். இவங்க தான் அம்மான்னு உனக்கு எப்படி தெரியும்? விஜய் கிட்ட ஃபோன் இருந்துச்சு தெரியுமா? என்னது விஜய் கிட்ட ஃபோன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து கரெக்டாக நெத்தி அடி அடிக்கிறாங்க. அவள் 2 நாளாக எதமோ ஒரு விஷயத்த காணும் தேடிக்கிட்டு இருந்தாள்ல, நல்லா யோசிச்சு பாரு அத்தை. அவள் நீ பேசிகிட்டு இருக்கிறத கூட கவனிக்காமல் ஏதோ இதை பார்த்தியா அதை பார்த்தியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாளே, அது வேறு எதுவும் இல்லை, அவளோட ஃபோன் தான். அவங்க ஃபோன் வந்து இருக்குன்னு அவள் ரூம்லேருந்து எடுத்தேன். ஏண்டா அவள் ரூமில் ஃபோன் இருந்துச்சுன்னா எடுப்பியா? அந்த ஃபோன் எடுத்ததுனால தான் இவங்க வந்து பேசுனாங்க. வீரா விஜய் மாதிரி பேசி இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி அவளோட நாடகம்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்கிறப்ப, என்னமோ விஜய்க்கு யாருமே இல்லை, நம்ம தான் நியாயம் வாங்கி தரணும் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏண்டா இதை வச்சு விஜய் தப்பான பொண்ணுன்னு எப்படா நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா நீங்கள் தான் வாயை திறந்து பேசுங்களேம்மா, இவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாம் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. சொல்லுமா நீ தான் விஜயோட அம்மாவா அப்படின்னு சொல்லும்போது விஜய் வேக வேகமாக வந்துடுறாங்க. ஓ இது எல்லாம் இவங்க பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ எங்கே போன? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனால தான் போனேன். யார் உனக்கு எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க. என் ஃபோன் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா? இத்தனை நாளாக ஃபோன் இருக்குன்னு சொல்லவே இல்லையே.
இது பெரிய விஷயமா இந்த காலத்தில் நான் கையில் ஃபோன் வச்சுருக்கிறது? என்னமாம்மா, என்னமோ ஆதாரம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி பேசி ஏதாவது என்ன துரத்தி விடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு விஜய் அசால்ட்டாக வந்து சமாளிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வீரா கடுப்பாயிட்டாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க? உனக்கு யாருமே கிடையாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்த. இவங்க யாரு? சரி, ஃபோன் எதார்த்தமா நீ வச்சிருக்க. அது ஒரு ஆதாரம்னு சொல்லி பேச முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஓகே, போய் தொலையுது. ஆனா நீ என்ன சொன்ன? உனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னியே. இவங்க யாரு? அப்படின்னு சொல்லும்போது, இவங்களா? மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, இவங்க தான் என்னோட அம்மாங்கிற மாரி விஜி வந்து ஒத்துக்கிறாங்க. வேற வழியே இல்ல. சொல்லி தான் ஆவணும். இனிமேட்டு உண்மையெல்லாம் மறைக்க முடியாது. அடுத்தது என்னென்ன வந்து சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடு. அடியாத்தி, நான் ஒன்றும் சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? வீராக்கா, நீங்கள் புத்திசாலி தான். இதை கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் வாய்ஸில் வந்து பேசி ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தது ஃபோனையும் வச்சு நான் எந்த முடிவுக்கு வரமாட்டேன். ஆனால் நீ என்ன சொன்னேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. உனக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னேன். ஆனால் இப்போ என்ன ஏதுன்னு கேட்டால் அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. இவ இப்படி தான் வந்து சொல்லுவா. இவ சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்த தில்லும்பில் ஏதாவது பண்ணியிருப்பா. அதை கண்டுபிடிச்சா ஓகே. இதுக்கும் இவர் தப்பு பண்ணலன்னுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அத்தை, நல்லா கேளு அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வள்ளிக்கிட்ட. உடனே இருடா நானே விசாரிக்கிறேன். நீ என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல அப்படின்னு வள்ளி வந்து கேட்டோடனே, என்ன சந்தேகப்படுறீங்களா வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீட்டில் இருந்த ஒரே ஆறுதலே நீங்கள் மட்டும்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களையே இவங்க மாற்றிட்டாங்களா? என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய், இன்னொரு வாட்டி காரணத்தை சொல்லாமல் அழுது எல்லாரோட மனசையும் மாற்ற முடியாது. இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். இந்த இடத்த விட்டு யாருமே நகரக்கூடாது. என்ன ஒவ்வொரு வாட்டியும் இவளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு கேட்டுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டா போதும், குடும்பமாக சேர்ந்து என்ன எப்படியெல்லாம் அடிப்பீங்க. இப்போ இவன் என்ன ஒன்று வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டு பையன் மேலே பழி போட்டிருக்கா. கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியிருக்கா. இங்கேன்றானா யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கா. இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கலான்னா இவன் அழுது ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும். எனக்கு திருப்பியும் சொல்கிறேன், யாருமே கிடையாது. அப்புறம் இவங்க யார் அப்படின்னு சொல்லி வீரா கேட்டோன்னே, இவங்க என்னோட அம்மா தான். பார்த்தீங்களா மாமா, இவ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொன்னோன்னே தான் விஜய் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பெத்த அம்மா இல்லை, பலத்த அம்மா. இவங்க என்னை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டதுனால தானே நான் இவ்வளோ நல்லா வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல.